இந்த 2 லாங்குவேஜ் 3 லாங்குவேஜ் பிரச்சனையெல்லாம் வாய்ஸ் ஆஃப் விஷாக் இல்லை. தரமான படங்களாக இருந்தால் எந்த லாங்குவேஜில் இருந்தாலும் போட்டுடலாம். ஏன்னா நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நார்மல் பீப்புள் கிடையாது. உங்களுக்காகவே தேடி பிடிச்சி மற்றும் ஒரு மறக்க முடியாத படத்தை கொண்டு வந்திருக்கோம். இது 2024 ரிலீஸ் ஆன த கேலண்டர் கில்லர் அப்படிங்கிற ஒரு ஜெர்மன் கிரைம் த்ரில்லர் படம். இந்த படத்தோட ஒன்லைன் என்னன்னா, ஹீரோ ஒரு சேஃப்டி ஹெல்ப்லைனில் கால் அட்டெண்டண்டாக வேலை பார்க்குறாங்க. ஒரு நாள் நைட்டு ஹீரோயின் கிட்ட இருந்து ஹெல்ப்லைனுக்கு கால் வருது. என்னன்னு கேட்டால் கேலண்டர் கில்லரோட அடுத்த டார்கெட் நான் தான்னு சொல்கிறாங்க. இந்த சீரியல் கில்லருக்கு மட்டும் ஏன் கேலண்டர் கில்லர்னு பேர் வந்துச்சு? ஹீரோயினை ஏன் டார்கெட் பண்ணணும்? ஹீரோயினை ஹீரோவால் காப்பாற்ற முடிஞ்சிச்சா இல்லையா? இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட மூவி எக்ஸ்பிளனேஷன் சேனல்ஸ் மேல் வாய்ஸ் ஓவர் பண்ணுறாங்க. என்னதான் அவங்க பெஸ்ட்டாக பண்ணாலும் ஒரு ஃபீமேல் வாய்ஸ் ஓவர் மூவி எக்ஸ்பிளனேஷன் சேனலை லாஸ்ட் 4 இயர்ஸாக சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கிற அத்தனை சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த படத்தில் டொமஸ்டிக் வயலன்ஸ் சீன்ஸ் எல்லாம் கொடூரமாக இருக்கும்னு வார்னிங்கோட படம் ஆரம்பிக்குது. ஓப்பனிங் சீனில் படுத்துட்ருக்கிற ஒரு யங் லேடி மேலே ஒரு கரப்பாம்பூச்சி மெதுவாக ஊர்ந்து போகிறத காட்டுறாங்க. இவங்க தான் இந்த படத்தோட ஹீரோயின். பேர் கிளாரா. இவங்க ஏதோ ஒரு பேஸ்மெண்ட்டில் படுத்திருக்காங்க. இவங்க கண் முழிச்சு பார்க்குறப்ப செவத்தில் December 6ன்னு டேட் எழுதியிருக்கு. டேட்டுக்கு கீழே ஒன்று நீ இல்லை அவன், யாராவது ஒரு ஆள் சாக போகிறீங்க அப்படின்னு எழுதியிருக்கு. கூடவே ஹீரோயினும் அவங்களோட ஹஸ்பண்ட் இருக்கிற ஒரு ஃபோட்டோவும் செவத்தில் ஒட்டப்பட்டிருக்கு. எவனோ இப்படி ஒரு கண்டென்ட்டை ரத்தத்தில் எழுதி ஃபோட்டோலையும் ரத்தத்தில் மார்க் பண்ணி வச்சுருக்கான். இது ஹீரோயின் பார்த்துட்டு ஷாக் ஆகுறாங்க. ஹீரோயினை வாட்ச் பண்ணிக்கிட்டு இருந்த ஒரு உருவம் அங்கேருந்து போகுது. அது யாருன்னு இப்போதைக்கு நமக்கு காட்டல. என்ன விஷயம்னா, இந்த ஊரில் கடந்த சில மாதமாக தொடர் கொலைகள் நடந்துக்கிட்டே இருக்கு. கொலை நடக்க போகிற தேதியை ரத்தத்தால் செவத்தில் எழுதி வைக்கிறதா அந்த சீரியல் கில்லரோட ஸ்டைலே. அவனோட அடுத்த டார்கெட்டு ஹீரோயின் தான். December 6 ஒன்று ஹீரோயின் இல்லைன்னா அவங்களோட ஹஸ்பண்டு சீரியல் கில்லர்னால கொலை செய்யப்பட போகிறாங்க. ஸோ ஜெயிக்க போகிறது ஹீரோயினா இல்லை அந்த சீரியல் கில்லரான்னு தெரியல. அடுத்த நைட் டைமில் ஒரு வீட்டில் ஒருத்தர் லேப்டாப்பும் கையுமா உட்காந்துட்ருக்காரு. இவர் தான் அந்த படத்தோட ஹீரோ. பேர் ஜூல்ஸு. இவர் சேஃப்டி ஹெல்ப்லைனில் கால் அட்டெண்டண்ட்டாக வேலை பார்க்குறாரு. அந்த ஹெல்ப்லைனோட பேர் வாக் மீ ஹோம். நைட்டு 8 மணிலேருந்து 2 மணி வரைக்கும் தனியாக வீட்டுக்கு போகிறவங்களோட சேஃப்டிக்காக ஒரு ஹெல்ப்லைனை ரீசெண்டாக ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த ஹெல்ப்லைனுக்கு கால் பண்ணுறவங்க சேஃபாக வீட்டுக்கு போகிற வரைக்கும் கால் அட்டெண்டன்ட் லைன்லேயே இருப்பாங்க. அந்த டியூட்டியில் தான் இப்போ ஹீரோ இருக்கார். இப்போ ஹெல்ப்லைன் நம்பருக்கு ஒரு கால் வருது. லேப்டாப்பில் இருக்கிற சாஃப்ட்வேரில் தான் கால் கனெக்ட் ஆகும். அதை ஹீரோ அட்டென்ட் பண்ணுறாரு. கால் பண்ணவங்களோட பேர் கேரோ. வீட்டுக்கு போகிறதுக்காக ஒரு பஸ் ஸ்டாப்பில் வெயிட் பண்ணுறதாகவும் கொஞ்சம் தள்ளி சில ரவுடி பசங்க நோட் பண்ணிக்கிட்டே இருக்கதாகவும் கேரோ சொல்கிறாங்க. அவங்க எந்த லொக்கேஷனில் இருக்காங்க, எந்த பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணுறாங்கன்னு ஹீரோ கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு. அந்த பஸ் இன்னும் கொஞ்ச நேரத்தில் அங்கே வந்துடும். அதுக்குள்ளே ஏதாவது நடந்துருமோன்னு பயந்து தான் கேரோ கால் பண்ணிக்காங்க. இந்த ஹீரோ புரிஞ்சுக்கிட்டு கேரோவை வெளிச்சம் இருக்கிற இடம் பார்த்து நிற்க சொல்கிறாரு. இப்போ அந்த ரவுடிஸு தன்னை நோக்கி வராங்கன்னு கேரோ பதட்டமாக சொல்கிறாங்க. அங்கே காசு ஏதாச்சும் பார்க் பண்ணியிருந்தா அதை தட்டுங்கன்னு ஹீரோ ஐடியா கொடுக்குறாரு. கேரோவும் ஹீரோ சொன்ன மாதிரியே பண்ணவும் காரில் அந்த அலாரம் ட்ரிகர் ஆகுது. அந்த சவுண்டு கேட்டு ரவுடிஸும் ஓடிடுறாங்க. அப்போ பஸ்ஸு வரவும் கேரோ சேஃபாக அதில் ஏறி வீட்டுக்கு போயிடுறாங்க. உட்காந்த இடத்துலேருந்தே ஹீரோ உதவி பண்ணிட்டாரு. ஊரில் சீரியல் கில்லர் நடமாடுறதுனால தான் எல்லாருக்குமே ஒரு பயம் இருக்குது போல். வீட்டு கதவு லாக்கில் இருக்கா, யாராச்சும் நுழைஞ்சிட்டாங்களான்னு ஹீரோவே அப்பப்போ செக் பண்ணிகிட்ருக்காரு. அடுத்து டிவியை ஆன் பண்ணி பார்க்குறப்ப சீரியல் கில்லர் பற்றின நியூஸ் தான் வருது. அவன் எப்பயுமே விக்டிம்ஸோட டேட் ஆஃப் டெத்தை எழுதி வைக்கிறனால அவனுக்கு பேர் கேலண்டர் கில்லர்னு வச்சுருக்காங்க போல். கில்லரோட ஹேண்ட் ரைட்டிங் தவிர போலீஸ்க்கு எந்த க்ளூவும் கிடைக்கல. அவன் டேட்டு எழுதுகிறப்ப நம்பர் 2 மட்டும் கொஞ்சம் வித்தியாசமாக போடுறான் போல். இந்த மாதிரி 2 யார் போடுவாங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சால் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கன்னு நியூஸில் சொன்னதும் ஹீரோ டிவியை ஆஃப் பண்ணுறாரு. இப்போ ஹீரோவோட ஃபோனுக்கு அவரோட அப்பா கிட்டேருந்து கால் வருது. அதாவது ஹீரோ அட்டன் பண்ணல, கட் பண்ணி விட்டுறாரு. ஹீரோவோட ஃபோனில் அவரோட ஒய்ஃப் ஃபோட்டோவை வால்பேப்பராக வச்சுருக்கத நமக்கு காட்டுறாங்க. அடுத்து பெட்ரூமை திறந்து பார்க்குறாரு. அங்கே ஹீரோவோட குட்டி பொண்ணு தூங்கிட்டு இருக்கா. ஹீரோ பொண்ணுக்கு பக்கத்தில் உட்காந்து கிஸ் கொடுத்துட்டு போகிறாரு. அடுத்து ஹெல்ப்லைனுக்கு ஒரு கால் வருது. கால் பண்ணவங்க ஒரு லேடி. எதுவும் பேச முடியாமல் மூச்சு வாங்குற மாதிரி இருக்குது. ஸோ ஏதோ பிரச்சனைன்னு ஹீரோ புரிஞ்சுக்கிட்டு உங்களை யாராச்சும் மிரட்டினாங்கன்னா ஒரு தடவை இருமுங்கன்னு சொல்கிறாரு. ஆனால் எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை. உங்களுக்கு என்னாச்சு, நான் என்ன ஹெல்ப் பண்ணணும்னு ஹீரோ கேட்டுக்கிட்டே இருக்கவும் அந்த லேடி பேச ஆரம்பிக்கிறாங்க. இன்றைக்கி நைட்டு நான் கொலை செய்யப்பட போகிறேன்னு அந்த லேடி சொல்கிறாங்க. ஷாக்கான ஹீரோ தன்னோட பேரை சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு அந்த லேடியோட பேரை கேட்குறாரு. அந்த லேடி கிளாரான்னு சொல்கிறாங்க. அது வேற யாரும் இல்லை, ஹீரோயின் தான். ஹீரோ ஃபுல் நேமை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதை டேட்டா பேஸில் போட்டு சர்ச் பண்ணுறாரு. உங்களை யார் கொலை பண்ண போகிறாங்கன்னு கேட்க அதுக்கு ஹீரோயின் நான் ரொம்ப டயர்டாக இருக்கேன்னு சொல்கிறாங்க. ஹீரோயின் கிட்ட ஃபோனில் பேசிக்கிட்டு இருக்கிறப்பவே வீட்டில் ஏதோ சத்தம் கேட்கவும் ஹீரோ பெட்ரூம்க்கு போய் பொண்ணு சேஃபாக இருக்காளான்னு பார்க்குறாரு. அங்கே பொண்ணு தூங்கிட்டு இருக்கா, வேற யாரும் இல்லை. ஹீரோயின் தன்னை கேலண்டர் கீழே தான் கொலை பண்ண போகிறதா சொல்கிறாங்க.
ஏன்னா இன்னைக்கு தான் December 6. கேலண்டர் கில்லர் ஹீரோயினுக்கும் ஹஸ்பண்ட்க்கும் குறி வச்ச நாள். ஓப்பனிங் சீனில் ஹீரோயின் ஒரு பேஸ்மெண்ட்டில் இருந்தாங்கல்ல, அது சில வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. ஹீரோயின் சொன்னதை கேட்ட ஹீரோ இது போலீஸ்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுங்கன்னு சொல்கிறாரு. ஹீரோயின் ஏற்கனவே இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க போல், ஆனால் போலீஸு எந்த ஸ்டெப்பும் எடுக்கல. அதுக்கு காரணம் ஹீரோயினோட ஹஸ்பண்டை. உனக்கும் சேர்த்து தான் நாள் குறிச்சிருக்கான்னு ஹீரோயின் சொல்லியுமே ஹஸ்பண்ட் நம்பலையாம். ஹீரோயின் சும்மா கற்பனை பண்ணுறதா ஹஸ்பண்ட் நினச்சிட்ருக்காரு. ஹீரோயின் இப்போ வீட்டில் இல்லை, வெளியே எங்கேயோ இருக்காங்க. இதே நேரம் வேறு ஒரு வீட்டில் ஒரு வயசானவரை காட்டுறாங்க. அங்கே டேபிளில் கேலண்டர் கில்லரால் கொலை செய்யப்பட்ட விக்டிம்ஸோட ஃபோட்டோஸ்லாம் இருக்குது. ஹீரோயினும் ஹஸ்பண்டும் சேர்ந்து நிற்கிற ஃபோட்டோவும் அங்கே இருக்குது. ஃபாரஸ்ட் ஏரியாவில் இருக்கிற ஒரு கெஸ்ட் ஹவுஸோட ஃபோட்டோவும் இருக்குது. அதில் அட்ரஸும் எழுதியிருக்கு. இது எல்லாத்தையும் பார்த்துட்டு ஓல்டு மேனு அங்கேருந்து கிளம்பி நடந்து போகிறாரு. இவர் தான் கேலண்டர் கில்லரானு இப்போதைக்கு நமக்கு தெரில. இன்னொரு பக்கம் ஹீரோயின் எங்கேருந்து கால் பண்ணியிருக்காங்கன்னு தெரில. எங்கே இருக்கீங்கன்னு ஹீரோ கேட்டோம், அது ஹீரோயின் சொல்ல விரும்பலை. இப்போ ஹீரோயின் ஒரு கராஜ் டோரை ஓப்பன் பண்ணுற சவுண்டு ஹீரோக்கு ஃபோனில் கேட்குது. ஹீரோயின் என்ன செய்ய போகிறாங்களோன்னு ஹீரோ யோசிக்கிறாரு. இப்போ ஹீரோக்கு மூக்குலேருந்து ரத்தம் வருது. அவருக்கு ஏதோ ஹெல்த் ப்ராப்ளம் இருக்க போல். ரத்தம் வழியறதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக மூக்கில் டிஷ்யூ பேப்பரை வச்சுட்டு தலையை சாய்ச்சி உட்காந்துக்கிறாரு. ஹீரோயின் ஒருவேளை தற்கொலை பண்ண போகிறாங்களோன்னு ஹீரோக்கு தோணவும் அவசரப்பட்டு எந்த முடிவு எடுக்காதீங்கன்னு ஹீரோ சொல்கிறாரு. ஹீரோ பல வருஷமாக ஃபயர் டிபார்ட்மெண்ட் கால் சென்டரில் ஒர்க் பண்ணவர். அதனால் ஒருத்தவங்க குரலில் இருக்கிறத பதட்டத்தை வச்சே ஹீரோவால் கெஸ் பண்ண முடியும். ஹீரோயின் ஏற்கனவே இந்த சேஃப்டி ஹெல்ப்லைனுக்கு 3 தடவை கால் பண்ணியிருக்காங்க. ஆனால் அது கேலண்டர் கில்லருக்காக இல்லை, ஹீரோயின் ஒரு டொமஸ்டிக் வயலன்ஸ் விக்டிமாக இருக்க சான்ஸ் இருக்குன்னு கால் ஹிஸ்ட்ரியில் மென்ஷன் பண்ணிக்கிறத ஹீரோ பார்க்குறாரு. வீட்டில் எல்லாம் ஓகே தானான்னு இன்டைரக்டாக ஹீரோ கேட்டு பார்க்க எல்லாம் ஓகேன்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. ஆனால் ஹீரோனால் அதை நம்ப முடியல. இப்போ உங்கள் ஹஸ்பண்ட் எங்கே இருக்காரு, நீங்கள் இந்த நேரத்தில் தனியாக நடந்து போயிட்டுருக்கீங்கன்னு ஹீரோ கேள்வி மேலே கேள்வி கேட்குறாரு. எனக்கு ஏதாச்சும் நடந்தால் இந்த கான்வர்சேஷன் போலீஸ்க்கு தெரிய வருமானு ஹீரோயின் கேட்குறாங்க. ஸோ ஹீரோயின் சூசைட் பிளானில் இருக்காங்கன்னு ஹீரோ புரிஞ்சுக்கிறாரு. இதே நேரம் ஓல்டு மேன் ஒரு அப்பார்ட்மெண்ட்டுக்கு வெளியில் காரில் உட்காந்து வாட்ச் பண்ணுறாரு. அப்புறமா அந்த அப்பார்ட்மெண்ட் கதவு கிட்ட போய் பார்க்குறாரு. அது ஹீரோயினோட அப்பார்ட்மெண்ட்டு தான். அது லாக் ஆகிருக்கவும் ஓல்டு மேன் அங்கேருந்து கிளம்பிடுறாரு. ஹீரோயினை தேடி வந்திருக்காருன்னா கேலண்டர் கில்லர் இவர் தான் போல. ஹீரோயின் இப்போ அப்பார்ட்மெண்ட்லேயும் இல்லை, ஹஸ்பண்ட் கூடவும் இல்லை. எங்கே இருக்காங்கன்னு ஹீரோ கிட்ட சொல்லவும் மாட்றாங்க. ஹஸ்பண்ட் உங்களை ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாரான்னு ஹீரோ கேட்க ஆமான்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. இதை கேட்டு ஹீரோக்கு ரொம்பவே வருத்தமாக இருக்கு. நரகத்தோட ட்ரிக்கே தன்னை சொர்க்கம் மாதிரி காட்டிக்கிறதான்னு ஹீரோயின் விரக்தியாக சொல்கிறாங்க. அப்படி கட் பண்ணி என்ன நடந்துச்சுன்னு இப்போ நமக்கு காட்டுறாங்க. ஹீரோயினோட ஹஸ்பண்ட் பேர் மார்ட்டின், ஸ்டேட் செக்ரட்டரியாக இருக்கிற ஒரு விஐபி. இன்னைக்கு ஹீரோயினுக்கும் ஹஸ்பண்ட்க்கும் வெட்டிங் ஆனிவர்சரி. அதனால ஈவினிங் ஒரு லக்ஸூரியஸான ஸ்டார் ஹோட்டலுக்கு ஹீரோயினை ஹஸ்பண்ட் கூட்டிகிட்டு போயிருக்காரு. அப்போ ஹீரோயினோட பழைய ஃப்ரெண்டு ஒருத்தவங்க அங்கே வந்திருக்காங்க. இவங்க சொந்தமாக லா ஃபார்ம் நடத்துகிறவங்க. அங்கே தான் ஹீரோயின் லாயராகவும் வேலை பார்த்துருக்காங்க. கல்யாணம் ஆகி குழந்தை பிறந்ததுக்கப்புறம் லாயர் வேலையை விட்டுட்டு ஃபுல் டைம் ஹவுஸ் ஒய்ஃபாக ஹீரோயின் மாறி இருக்காங்க. ஹீரோயினோட பொண்ணு பேர் அமலி. அவளுக்கு 6 வயசு ஆகுது. அமலி ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்சதும் மறுபடியும் நீ வேலையில் ஜாயின் பண்ணிக்கன்னு ஃப்ரெண்டை சொல்லியிருக்காங்க. ஆனால் ஹீரோயின் வேலைக்கு போகிறத ஹஸ்பண்ட் விரும்பலை. அவள் எங்கேயும் வரமாட்டான்னு ஹீரோயினோட ஃப்ரெண்டுக்கிட்டே ஹஸ்பண்ட் ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருக்காரு. அடுத்து டின்னர் சாப்பிட்றப்ப ஹீரோயினுக்கு சீ ஃபுட் பிடிக்காதுன்னு தெரிஞ்சுமே ஹஸ்பண்ட் அதை ஆர்டர் பண்ணியிருக்காரு. ஏன்னு கேட்டதுக்கு நைட்டு நடக்க போகிற சம்பவத்துக்கு எனர்ஜி வேணும்னு சொல்லியிருக்காரு. ஆனால் என்ன சம்பவம்னு சொல்லலை. அந்த சீ ஃபுட் இருக்கிற பிளேட்டை பார்த்ததுமே அதில் புழுவும் கரப்பாம்பூச்சியும் இருக்கிற மாதிரி ஹீரோயினோட கண்ணுக்கு தெரியுது. பயந்து போய் கையில் வச்சு அந்த கிளாஸை கீழே போட்டிருக்காங்க. ஹீரோயினுக்கு ஏதோ ஹெல்த் ப்ராப்ளம் இருக்க போல. அது ஹஸ்பண்ட்க்கும் தெரியும். நீ இப்படியே பண்ணிக்கிட்டு இருந்தா உன்னை பழையபடி மென்டல் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிவேன்னு ஹஸ்பண்ட் ரூடாக பேசியிருக்காரு. ஸோ தனக்கு பிடிக்கவே இல்லைனாலும் சீ ஃபுட்டாக கஷ்டப்பட்டு ஹீரோயின் சாப்பிட்ருக்காங்க. அடுத்து அந்த ஹோட்டலில் நடந்த ப்ரைவேட் பார்ட்டிக்கு ஹீரோயினை ஹஸ்பண்ட் கூட்டிகிட்டு போயிருக்காரு. ட்ரிங்க் பண்ணிட்டு டான்ஸ் பண்ணுற பார்ட்டின்னு நினச்சி போனால் ஹீரோயினுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியை காத்துட்டு இருந்திருக்கு. அது விஐபிஸ்க்காக ஸ்பெஷலாக அரேஞ்ச் பண்ண ஒரு வயலன்ஸ் ப்ளே பார்ட்டி. அதாவது பொண்ணுங்களுக்கு பணம் கொடுத்து ஹையர் பண்ணி அவங்கள கட்டி போட்டு டார்ச்சர் பண்ணிக்கலாம். அங்கே இருக்கிற ஆம்பளைங்க எல்லாருமே முகத்தை காட்டாமல் முகமூடி போட்டிருக்காங்க. அப்படிப்பட்ட பார்ட்டிக்கு தான் ஹஸ்பண்டு ஹீரோயினை கூட்டிகிட்டு போய் ட்ரிங்க்ஸில் ஏதோ கலந்து கொடுத்து மயக்கமாக்கியிருக்காரு. ஹீரோயினை டேபிள் மேலே கட்டி போட்டு ஃபிசிக்கலாக டார்ச்சர் பண்ணியிருக்காரு. மற்றவங்களையுமே டார்ச்சர் பண்ண அலோவ் பண்ணியிருக்காரு. ஹீரோயின் மயக்கம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு வலியே தெரிஞ்சிருக்கு. ஸோ ஹஸ்பண்ட் ஒரு சேடிஸ்ட்னு நமக்கு தெரிய வருது. இந்த கதையை ஹீரோயின் சொன்னதோ அடப்பாவமேன்னு ஹீரோ ஃபீல் பண்ணுறாரு. என் ஹஸ்பண்ட் பண்ணதெல்லாம் என் பொண்ணு அமலிக்கு தெரியக்கூடாதுன்னு ஹீரோயின் சொல்லவும் ஹீரோ தன்னோட பொண்ணை பற்றி சொல்கிறாரு. ஹீரோவோட பொண்ணு பேர் ஃபேபியன். அவளுக்கும் 6 வயசு தான் ஆகுதான். உங்கள் பொண்ணை தனியாக விட்டுட்டு வந்திருக்கீங்களான்னு ஹீரோ கேட்க இல்லை ஒரு பேபி சிட்டரை அப்பாயிண்ட் பண்ணிக்கோன்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. டொமஸ்டிக் வயலன்ஸ் விக்டிமாக இருக்கிற ஹீரோயின் எப்படியோ சீரியல் கில்லரோட டார்கெட்டாகவும் ஆயிட்டாங்க.
அதனால தான் இந்த வாழ்க்கையே வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி விரக்தியாக பேசுகிறாங்க. அவங்க தப்பாக முடிவு எடுத்துடக்கூடாதுன்னு ஹீரோ கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணுறாரு. ஹீரோயின் கார் கதவை திறக்கிற சவுண்டு ஹீரோக்கு கேட்குது. அப்போ ஹீரோயினோட ஃபோனுக்கு ஹஸ்பண்ட் கிட்டேருந்து மெசேஜ் வருது. நீ எங்கே போனாலும் விட மாட்டோம் அப்படின்னு அனுப்பியிருக்காரு. நீங்கள் சூசைட் பண்ணிக்கிட்டா அது உங்கள் பொண்ணு அமளியை பாதிக்கும்னு சொல்லி ஹீரோ கெஞ்சுறாரு. ஹீரோயின் என்ன பண்ணுறாங்கன்னா காரோட சைலன்சரில் டியூபை கனெக்ட் பண்ணி அதை காருக்குள்ளே வைக்கிறாங்க. காரை ஸ்டார்ட் பண்ணதுமே காருக்குள்ளே புகை ஃபுல்லாக ஃபில் ஆக ஆரம்பிக்குது. புகையில் மூச்சு திணறி சாகிறதுக்கு தான் ஹீரோயின் பிளான் பண்ணிக்காங்க போல். அப்படியே வயலன்ஸ் பார்ட்டியில் நடந்ததை நினச்சி பார்க்குறாங்க. ஹீரோயினை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிற அளவுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு ஹஸ்பண்ட் டார்ச்சர் பண்ணுறதுக்கு கொஞ்சம் பிரேக் விட்டுருக்காரு போல். அங்கேருந்து லேடி ஸ்டாஃப் தான் ஹீரோயினை ரெஸ்ட் ரூமுக்கு கூட்டிகிட்டு போயிருக்காங்க. ஹீரோயினுக்கு உடம்பெல்லாம் காயமாக இருக்கிறதுனால பெயின் கில்லர் எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு ஸ்டாஃப் போயிருக்காங்க. அந்த கேப்பில் தான் ஹீரோயின் ஹோட்டல்லேருந்து தப்பிச்சு வெளியே ஓடி வந்திருக்காங்க. எங்கே போகிறதுன்னு தெரியாமல் அரை மயக்கத்தில் நடந்துக்கிட்டே சேஃப்டி ஹெல்ப்லைனுக்கு கால் பண்ணியிருக்காங்க. அப்படி தான் இப்போ ஹீரோவோட கால் கனெக்ட் ஆகிருக்கு. இப்போ ஹீரோயின் ஹெல்ப்லைன் காலை கட் பண்ணிட்டு பேபி சீட்டருக்கு கால் பண்ணுறாங்க. ஆனால் கால் வாய்ஸ் மெயிலுக்கு போகுது. தன்னோட பொண்ணுக்கு கடைசியாக ஒரு மெசேஜ் சொல்லணும்னு சொல்லி தன்னோட அன்பை வெளிப்படுத்துகிறாங்க. இதே நேரம் ஹீரோக்கு அப்பா கிட்டேருந்து கால் வருது. ஹீரோ கால் அட்டன் பண்ணி எனக்கு இப்போ உங்ககிட்ட பேச டைம் இல்லை, நான் ஒரு எமர்ஜென்சி காலில் இருக்கேன்னு சொல்கிறாரு. அப்படி என்ன எமர்ஜென்சின்னு அப்பா கேட்கவும் ஹெல்ப்லைனுக்கு ஹீரோயின் கால் பண்ணதையும் அவங்க சூசைட் பண்ணிக்க போகிறதையும் ஹீரோ இன்ஃபார்ம் பண்ணுறாரு. நான் வேணா ஹெல்ப் பண்ணுறேன்னு அப்பா சொல்கிறாரு. ஆனால் கால் பண்ணவங்களோட டீட்டெயில்ஸை மற்றவங்க கிட்ட ஷேர் பண்ணக்கூடாதுன்னு ஹீரோ யோசிக்கிறாரு. ஹீரோவோட அப்பா ஹீரோ ஒய்ஃபை பற்றி எதோ சொல்ல வரவும் ஹீரோ டென்ஷன் ஆகுறாரு. சரி நீ எங்கே இருக்கேன்னு அப்பா கேட்க வீட்டில் தான் இருக்கேன்னு கோவமாக சொல்லிட்டு ஹீரோ காலை கட் பண்ணிடுறாரு. அப்பா மறுபடியும் ஹீரோக்கு கால் பண்ணி நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லவும் ஹீரோயினோட ஃபுல் நேமையும் அவங்க இன்னைக்கு போன ஹோட்டலோட பேரையும் சொல்கிறாரு. சரி நான் விசாரித்து பார்க்குறேன்னு அப்பா சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுறாரு. இதே நேரம் ஹீரோயின் காருக்குள்ளே அன்கான்ஷியஸாக கிடக்காங்க. கொஞ்ச நேரத்துலேயே கண் முழிச்சு கார் கதவை திறந்து வாமிட் பண்ணுறாங்க. அவங்க சூசைட் பண்ணிக்கிற அளவுக்கு காரில் ஸ்மோக் வரல போல். ஹீரோயின் மெதுவாக கராஜை விட்டு வெளியே வந்து ஒரு வீட்டுக்குள்ளே போகிறாங்க. இது என்ன வீடுனா காட்டுக்குள்ளே இருக்கிற ஹீரோயினோட கெஸ்ட் ஹவுஸு. ஓல்டு மேன் கிட்ட இருக்கிற அட்ரஸ்ஸு இந்த கெஸ்ட் ஹவுஸோட தான். இப்போ ஹீரோயின் சேஃப்டி ஹெல்ப்லைனுக்கு கால் பண்ணுறாங்க. ஹீரோ கால் அட்டன் பண்ணி சேஃபாக இருக்கீங்களான்னு கேட்குறாரு. சாகிறதுக்கு கூட இப்போ என் தெம்பு இல்லாமல் டயர்டாக இருக்கேன்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. இவங்க இருக்கிற இடம் தெரிஞ்சால் காப்பாற்றலான்னு ஹீரோ நினைக்கிறாரு. ஆனால் ஹீரோயின் அதை சொல்லவே மாட்டேங்கிறாங்க. ஹீரோ சேஃப்டி ஹெல்ப்லைனில் கால் அட்டெண்டண்ட்டாக இருந்து நிறைய பெண்களோட கதைகளை கேட்டிருக்காரு. அவங்கள நிறைய பேர் ஹஸ்பண்ட்னால கொடுமைப்படுத்தப்பட்டவங்க. அந்த பெண்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காகவே ஹீரோ போலீஸ்லலாம் ரிப்போர்ட் பண்ணியிருக்காரு. ஆனால் போலீஸ் விசாரிக்கிறப்ப அந்த பெண்கள்லாம் பிரச்சனை எதுவுமே இல்லைன்னு மாற்றி சொல்லியிருக்காங்க. அதனால் அவங்களோட ஹஸ்பண்ட்ஸை மாட்டிக்காமல் தப்பிச்சுருந்துருக்காங்க. இந்த பொண்ணுங்களாம் ஏன் இப்படி இருக்காங்கன்னு ஹீரோக்கு புரியலை. ஒருவேளை அவங்க ஃபினான்ஷியலி டிபெண்ட்டாக இருக்கலாம், எங்கே போகிறதுன்னு தெரியாமல் இருக்கலாம், சிச்சுவேஷனை இன்னும் மோசமாக்க வேண்டாம்னு நினச்சிருந்துருக்கலாம். இப்படி பல காரணங்கள் இருக்குன்னு ஹீரோயின் புரிய வைக்கிறாங்க. நீங்கள் சூசைட் பண்ணுறதுக்கு பதிலாக பிரச்சனையிலேருந்து வெளியே வாங்கலேன்னு ஹீரோ சொல்ல உங்களுக்கே இவ்வளோ அக்கறைன்னு ஹீரோயின் கேட்குறாங்க. இப்போ ஹீரோ தன்னோட கதையை சொல்கிறாரு. ஹீரோவோட ஒய்ஃபு டிப்ரெஷனில் இருந்தனால தற்கொலை பண்ணி இறந்து போயிருக்காங்க. அந்த பாதிப்புலேருந்து தன்னோட பொண்ணால் வெளியே வரவே முடியலைன்னு சொல்லி ஹீரோ ஃபீல் பண்ணுறாரு. இப்படி சொல்லி என்னை கில்ட்டியாக ஃபீல் பண்ண பார்க்குறீங்களான்னு ஹீரோயின் கேட்குறாங்க. ஏன்னா ஹீரோயினுக்கும் அதே வயசில் பொண்ணு இருக்காங்கல்ல. ஒய்ஃபோட டிப்ரெஷன் பற்றி ஹீரோ சொன்னனால ஹீரோயின் தன்னோட மென்டல் ஹெல்த் பற்றியும் அதுக்காக மெடிக்கேஷனில் இருக்கிறதையும் சொல்கிறாங்க. ஹீரோயினுக்கு டிசோசியேட்டிவ் டிஸார்டர் இருக்குது, அதாவது இல்லாத விஷயங்களை கற்பனை பண்ணுறது. அதனால தான் ஹீரோயினுக்கு சாப்பாடு பிளேட்டில் புழு கரப்பாம்பூச்சியெல்லாம் இருக்கிற மாதிரியே தெரிஞ்சிருக்கு. ஸோ ஓப்பனிங் சீனில் ஹீரோயின் மேலே கரப்பாம்பூச்சி ஓடுனதுமே நிஜம் கிடையாதுன்னு இப்போ தான் நமக்கு தெரிய வருது. ஸோ ஹீரோயினுக்கு இருக்கிற டிஸார்டரை காரணமாக வச்சு மறுபடியும் மென்டல் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிடுவேன்னு ஹஸ்பண்ட் மிரட்டிக்கிட்டே இருக்கிற விஷயத்த ஹீரோ கிட்ட ஹீரோயின் சொல்கிறாங்க. இப்போ தான் ஹீரோவோட சோகமான ஃப்ளாஷ்பேக்கை நமக்கு காட்டுறாங்க. ஹீரோவோட ஒய்ஃபு பாத்ரூம்குள்ளே தன்னை லாக் பண்ணிட்டு கையை அறுத்துருக்காங்க. அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக செத்துக்கிட்டு இருக்கிறப்ப வீட்டில் தீ பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. ஹீரோவோட பொண்ணும் பையனும் அம்மா காப்பாற்றுங்கன்னு கத்தியிருக்காங்க. அந்த அலறல் சத்தம் கேட்டு ஹீரோவோட ஒய்ஃபு கஷ்டப்பட்டு பாத்ரூம் கதவை திறக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனால் அதுக்குள்ளே அவங்க உயிரே போயிடுச்சு. ஃபயர் ஆக்சிடென்ட் பற்றி ஃபயர் டிபார்ட்மெண்ட்க்கு ஒருத்தர் இன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அந்த டைமில் ஃபயர் டிபார்ட்மெண்ட் கால் சென்டரில் வேலை பார்த்த ஹீரோ தான் அந்த காலையும் அட்டன் பண்ணியிருக்காரு. தீ பிடிச்சது தன்னோட வீடு தானே தெரிஞ்சு ஹீரோ பதறி அடிச்சுட்டு ஓடி வந்திருக்காரு. அங்கே ஹீரோவோட ஒய்ஃபும் பையனும் இறந்து கிடந்திருக்காங்க. ஹீரோவோட ஒய்ஃபு சூசைட் பண்ணிக்க முடிவெடுத்ததுமே பிள்ளைங்களை ரூமில் லாக் பண்ணியிருக்காங்க போல். அப்போ பையன் பர்த்டே கேண்டில் வச்சு விளாண்டுருக்கான். அதுதான் தீ பிடிச்சிருந்துருக்கு. அன்னைக்கு ஹீரோவோட பொண்ணு ஃபேபியனை கிரிட்டிக்கல் கண்டிஷனில் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வச்சுருக்காங்க. இந்த கதையை சொல்லிக்கிட்டே ஹீரோ கண் கலங்க அடப்பாவமேனு ஹீரோயினும் ஃபீல் பண்ணுறாங்க.
ஹீரோ டேபிளில் வச்ச கத்தியை காணுமேனு தேடுறாரு. யாரோ வீட்டுக்குள்ளே வந்துட்டாங்கன்னு ஹீரோக்கு தோணுது. ஒரு நிமிஷம் லைன்லேயே இருங்கன்னு சொல்லிட்டு ஹீரோ போகிறாரு. ஹீரோயின் கெஸ்ட் ஹவுஸில் இருக்கிற டிவியை பார்க்குறப்ப ஹஸ்பண்ட் தினம் அடித்து கொடுமைப்படுத்தின ஞாபகம் வந்து டிஸ்டர்ப் ஆகுறாங்க. டிவியை கீழே போட்டு உடைக்கிறாங்க. அப்போ கிளாஸ் விண்டோவில் ரத்தத்தால் December 6ன்னு டேட் போட்டிருக்கதை பார்த்து ஷாக் ஆகுறாங்க. இந்த இடம் கேலண்டர் கில்லருக்கு தெரியாதுன்னு நினச்சாங்க. ஆனால் அவன் இங்கேயும் வந்துட்டு போயிருக்கான். கிளாஸ் விண்டோலேருந்து ரத்தமாக ஒழுகி வீடு ஃபுல்லாக ரத்த ஆறு ஓடுற மாதிரியும் ஹீரோயினோட பொண்ணு அம்மானு கூப்பிடுற மாதிரியும் ஹீரோயினுக்கு ஹாலுசினேஷன் ஆகுது. இதே நேரம் ஹீரோ என்ன பண்ணுறாருன்னா வீட்டில் இருந்த 3 குண்டு பல்பை கழட்டி பீஸாக உடச்சி என்ட்ரன்ஸ் டோர் கிட்ட கொட்டுறாரு. யாராவது நுழைஞ்சு கிளாஸ் பீசஸில் காலை வச்சா ஹீரோக்கு சத்தம் கேட்கும்ல, அதுக்கு தான் இப்படி பண்ணுறாரு. கேலண்டர் கில்லருக்கு கெஸ்ட் ஹவுஸ் பற்றியும் தெரிஞ்சிருக்குன்னு ஹீரோ கிட்ட ஹீரோயின் இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. சரி, நான் டாக்ஸி அனுப்புகிறேன், அட்ரஸை சொல்லுங்கன்னு ஹீரோ சொல்ல, நான் என்னோட கார்லேயே கிளம்புறேன்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. அப்படியே கேலண்டர் கில்லர் ரத்தத்தால் எழுதி வச்சதை ஃபோட்டோ எடுத்து ஹீரோக்கு அனுப்புகிறாங்க. ஏன்னா ஹீரோயினை ஹஸ்பண்டும் நம்பலை, போலீஸும் நம்பலைல்ல. ஹஸ்பண்டு ஹீரோயினை மறுபடியும் மென்டல் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ண நினைக்கிறனால கேலண்டர் கில்லரோட மெத்தடில் இப்படி பயமுறுத்ததே ஹஸ்பண்டாக கூட இருக்கலாமோன்னு ஹீரோயின் இன்னொரு ஆங்கிளில் யோசிக்கிறாங்க. ஏன்னா காட்டுக்குள்ளே இருக்கிற கெஸ்ட் ஹவுஸ் பற்றி ஹஸ்பண்ட்க்கு மட்டும்தான் தெரியுமா. அது மட்டும் இல்லை, December 6 தான் இவங்களோட கல்யாண நாள். ஹீரோயினை எப்படியாவது காப்பாற்றணும்னு ஹீரோ நினைக்கிறாரு. உடனே உங்கள் அப்பார்ட்மெண்ட்டுக்கு போய் பொண்ணு சேஃபாக இருக்காளான்னு பாருங்கள், நானும் அங்கே வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு ஹீரோ சொல்கிறாரு. உங்களுக்கு என் ஹஸ்பண்டை பற்றி தெரியாது, அவர் தான் எப்பயுமே ஜெயிப்பார்னு ஹீரோயின் சொல்ல, இந்த தடவை ஜெயிக்க மாட்டார்னு ஹீரோ சொல்கிறாரு. இப்போ ஓல்டு மேன் கெஸ்ட் ஹவுஸை நோக்கி நடந்து வராரு. அதை பார்த்த ஹீரோயின் அவன் வந்துட்டான்னு ஹீரோ கிட்ட சொல்கிறாங்க. ஓல்டு மேன் கையில் கன்னோட வீட்டுக்குள்ளே வராரு. அவர் கண்ணில் படாமல் ஹீரோயின் ஒளிஞ்சிக்கிறாங்க. அங்கே டிவி உடஞ்சிருக்கத ஓல்டு மேன் பார்க்குறாரு. இவர் மாடிக்கு போன கேப்பில் ஹீரோயின் மெதுவாக கெஸ்ட் ஹவுஸோட பேக் டோர் வழியாக தப்பிச்சு ரோடு நோக்கி நடந்து போகிறாங்க. இப்போ ஹீரோக்கு அப்பா கிட்டேருந்து கால் வருது. ட்விஸ்ட் என்னன்னா, அப்பா வேறு யாரும் இல்லை, இப்போ கெஸ்ட் ஹவுஸ்க்கு வந்திருக்கிற ஓல்டு மேன் தான். ஹீரோயினை பற்றி ஹீரோ சொன்னதும் நான் வேணா ஹெல்ப் பண்ணுறேன்னு அப்பா சொன்னார்ல, அதே அப்பா தான். இப்போ எங்கே இருக்கீங்கன்னு ஹீரோ கேட்க, நீ சொன்ன ஹோட்டலுக்கு தான் வந்திருக்கேன், ஆனால் இங்கே யாரும் இல்லைன்னு அப்பா சொல்கிறாரு. அப்பா கெஸ்ட் ஹவுஸ்க்கு தானே வந்திருக்காரு. ஆனால் ஹீரோ கிட்ட அதை சொல்லாமல் மறைக்கிறத பார்த்தா ஒருவேளை அப்பா தான் கேலண்டர் கில்லராக இருக்குமோன்னு நமக்கு ஸ்லைட்டாக டவுட் வருது. ஒருவேளை ஹெல்ப்லைனுக்கு கால் பண்ண லேடி சூசைட் பண்ணிக்க போகிறதா பொய் சொல்லிக்கலான்னு ஹீரோ கிட்ட அப்பா சொல்லவும், உங்களையே நான் நம்பணும்னு சொல்லிட்டு ஹீரோ காலை கட் பண்ணிடுறாரு. இதே நேரம் ஹீரோயின் வயலன்ஸ் பார்ட்டியில் நடந்ததை நினச்சி பார்த்துக்கிட்டே நடந்து போகிறப்ப கால் ஸ்லிப் ஆகி விழுந்து ரோடு ஓரமாகவே மயக்கம் போட்டுறாங்க. அப்போ அந்த பக்கமாக ஒரு கார் வருது. அந்த கார் ஓனர் ஹீரோயினை எழுப்பி கை தாங்களாக பிடிச்சி தன்னோட காரில் ஏற்றி கூட்டிகிட்டு போகிறாரு. கொஞ்ச நேரத்துலேயே கெஸ்ட் ஹவுஸ்க்கு ஹீரோயினோட ஹஸ்பண்ட் வராரு. இதை ஹீரோவோட அப்பா தூரத்துலேருந்து வாட்ச் பண்ணுறாரு. ஹீரோயின் பேக்டோர் வழியாக நடந்து போனதோட கால் தடத்தை வச்சு ஹீரோயின் இங்கேருந்து போயிட்டாங்கன்னு ஹஸ்பண்ட் தெரிஞ்சுக்கிறாரு. இதே நேரம் ஹீரோயின் என்னை சிட்டிக்குள்ளே இறக்கி விட்டுருங்கன்னு கார் ஓனர்கிட்ட ரிக்வஸ்ட் பண்ணுறாங்க. அப்போ ஃபோனில் ஹெல்ப்லைன் நம்பர்லேருந்து மிஸ்டு கால் இருக்கிறத பார்த்துட்டு ஹீரோயின் கால் பண்ணுறாங்க. என்னாச்சு, சேஃபாக இருக்கீங்களான்னு ஹீரோ கேட்க, கேலண்டர் கில்லர் கெஸ்ட் ஹவுஸ்க்கும் வந்துட்டான், நான் தப்பிச்சு லிஃப்ட் கேட்டு சிட்டிக்குள்ளே போயிட்டுருக்கேன்னு ஹீரோயின் இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. இன்றைக்கி நைட்டு யாரையும் நம்பி போகாதீங்கன்னு ஹீரோ சொல்ல, கார் ஓனர் மிரரில் ஹீரோயினை பார்க்குறாரு. ஒருவேளை இவர் தான் கேலண்டர் கில்லராக இருக்குமோன்னு நமக்கு டவுட் வருது. இப்போ ஹீரோவோட பொண்ணு கூப்பிட்ற மாதிரி சவுண்டு கேட்கவும், ஒரு நிமிஷம் லைனில் இருங்கன்னு சொல்லிட்டு ஹீரோ போகிறாரு. ஹீரோ பெட்ரூம்க்கு போய் பார்த்தா பொண்ணுக்கு காய்ச்சல் அடிக்குது. அதனால் படுத்துக்கிட்டே அம்மா அம்மான்னு சொல்லிகிட்டு இருக்கா. ஹீரோ டானிக்கை சிரிஞ்சில் எடுத்து அதை பொண்ணோட வாய்க்குள்ளே இன்ஜெக்ட் பண்ணுறாரு. உங்கள் பொண்ணை நான் தூங்க வைக்கிறேன், ஃபோனை அவள் காது கிட்ட வைங்கன்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. ஹீரோ ஹெட்செட்டை பொண்ணோட காது கிட்ட கொண்டு போனதும் ஹீரோயின் தாலாட்டு பாடுறாங்க. அதை கேட்டுக்கிட்டே ஹீரோவோட பொண்ணு அமைதியாக தூங்குறா. இதை பார்த்து ஹீரோ இமோஷ்னல் ஆகிறாரு. ஏன்னா ஹீரோவோட ஒய்ஃபும் இதே தாலாட்டு பாட்டு தான் பாடுவாங்களாம். ஹீரோயின் சூசைட் பிளானை கை விட்டுட்டு வீட்டுக்கு போய் தன்னோட பொண்ணை கூட்டிகிட்டு போக டிசைட் பண்ணுறாங்க. இனிமேல் ஹஸ்பண்ட் கூட சேர்ந்து வாழ ஹீரோயின் விரும்பலை. நீங்களும் உங்கள் பொண்ணு சேஃபாக இருக்க நான் வேணால் ஹெல்ப் பண்ணுறேன்னு ஹீரோ சொல்கிறாரு. நீங்கள் ஏற்கனவே நிறைய ஹெல்ப் பண்ணிட்டீங்க, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் காலை கட் பண்ணிடுறாங்க. December 6 முடியறதுக்கு இன்னும் 1 hour தான் இருக்குது. ஹீரோயின் சிகரெட் ஸ்மோக் பண்ணுறதுக்காக கார் ஓனர்கிட்ட லைட்டரை கேட்குறாங்க. கார் ஓனர் லைட்டர் தேடுறப்ப டேஷ்போர்டில் ஒரு டேசர் கன் இருக்கிறத ஹீரோயின் பார்க்குறாங்க. அதை பார்த்ததுமே ஹீரோயின் பயந்து காரை நிப்பாட்ட சொல்லி கத்துறாங்க. கார் ஓனர் காரை நிப்பாட்டிட்டு பயப்படாதீங்கன்னு கன்வின்ஸ் பண்ணிட்டு இருக்கிறப்ப ஹஸ்பண்ட் அங்கே வந்து கார் ஓனரை கீழே தள்ளி அடின்னு அடிக்கிறாரு. ஹீரோயின் ஹஸ்பண்டை தடுத்து கார் ஓனரை காப்பாற்றுறாங்க. என்கிட்ட இருந்து தப்பிக்க பார்க்குறியா, என்னோட காரில் ஏறுன்னு ஹஸ்பண்ட் கத்துறாரு.
இவருக்கு ஹெல்ப் பண்ணிட்டுனாச்சும் வரேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கார் ஓனரை கார்க்குள்ளே உட்கார வைக்கிறாங்க. அப்போ அங்கேருந்த டேசர் கன்னை ஹீரோயின் பார்க்கவும் இது உங்களுக்கு தான் தேவைப்படுன்னு சொல்லி டேசர் கன்னை ஹீரோயின் கிட்ட சீக்ரெட்டாக கார் ஓனர் கொடுக்குறாரு. ஹஸ்பண்டு ஹீரோயினை கூட்டிகிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. நடந்து எல்லாத்தையுமே ஹீரோவோட அப்பா காரில் உட்காந்துக்கிட்டே வாட்ச் பண்ணுறாரு. ஹீரோயின் ஹஸ்பண்ட் கூட காரில் போயிட்டுருக்காங்க. கெஸ்ட் ஹவுஸில் கேலண்டர் கீழே எழுதி வச்சுருந்ததை ஹீரோயின் ஃபோட்டோ எடுத்தாங்கல்ல, அந்த ஃபோட்டோவை ஹஸ்பண்ட் கிட்ட ஹீரோயின் காட்டவும் ஐயோ நீ மறுபடியும் ஆரம்பிக்காதுன்னு ஹஸ்பண்ட் டென்ஷன் ஆகுறாரு. இவர் இன்னும் ஹீரோயினை நம்பலை. கராஜில் கார் சைலன்சரில் டியூபை கனெக்ட் பண்ணியிருந்ததை ஹஸ்பண்ட் பார்த்துட்டார் போல. மறுபடியும் இப்படி முட்டாள்தனமாக பண்ணாதன்னு ஹஸ்பண்ட் சொல்கிறாரு. ஹீரோயின் ஃபோனில் எதையோ பார்க்கவும் என்ன பண்ணுறேன்னு ஹஸ்பண்ட் கேட்குறாரு. பேபி சிட்டர் கிட்டேருந்து மெசேஜ் வந்திருக்கான்னு பார்க்குறேன்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. ஹஸ்பண்டோட சாடிஸ்டிக் பிஹேவியருக்கு ஒரு காரணம் இருக்குது. அவர் சின்ன வயசில் இருந்தப்பவே அவங்க அம்மா ஓடி போயிருக்காங்க, அப்பா அடிச்சே கொடுமைப்படுத்தியிருந்திருக்காரு. அதோட எஃபெக்ட் தான் இது. ஒரு தெரப்பிஸ்ட்டை பாருங்கன்னு ஹீரோயின் பல முறை சொன்னனால ஹஸ்பண்ட் கன்சல்ட் பண்ணிக்காரு. ஆனாலும் எந்த மாற்றமும் இல்லை. ஏதோ அடிக்கிறாரு கத்துறாருன்னு ஹீரோ பொறுமையாக இருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு வயலன்ஸ் பார்ட்டிக்கு கூட்டிகிட்டு போய் டார்ச்சர் பண்ணுற அளவுக்கு போவார்னு ஹீரோயினே எதிர்பார்க்கல. அதுக்காக இப்போ ஹஸ்பண்ட் சாரி கேட்குறாரு. பரவாயில்லடா திருந்திட்டாருன்னு நம்ம நினைக்கிறப்பவே அடுத்த செகண்டே ஹீரோயினை கண்ணத்துலேயே அரைஞ்சு இனிமே இனி விட்டு போகாதன்னு கத்துறாரு. நான் என் பொண்ணை பார்க்கணும், அப்பார்ட்மெண்ட்டுக்கு போங்கன்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. இதே நேரம் ஹீரோ கையில் கத்தியோட வீட்டுக்குள்ளே சுற்றி சுற்றி பார்க்குறாரு. அப்படியான இவரோட வீட்டுக்குள்ளே நுழைஞ்சிட்டாங்கன்னு தெரில. இவர் பல்பை உடச்சி கொட்டி வச்ச பீசஸை இவரே மிதிச்சிடறாரு. காலில் கிளாஸ் பீசஸ் குத்தி ரத்தம் வருது. அதை வெளியில் எடுக்கிறப்ப கதவை திறக்கிற மாதிரி சத்தம் கேட்குது. ஹீரோ பெட்ரூம்க்கு போய் பார்த்தா பொண்ணு தூங்கிட்டு தான் இருக்கா. ஆனால் அங்கேருந்து ஸ்டோர் ரூமுக்கு யாரோ வந்துட்டு போன மாதிரி இருக்குது. ஹீரோ வீட்டுக்குள்ளே சுற்றி சுற்றி தேடிக்கிட்டு இருக்கிறப்ப ஹூடி போட்ட ஒரு ஸ்ட்ரேஞ்சர் பின்னாடி வந்து அட்டாக் பண்ணுறான். இவன் தான் கேலண்டர் கில்லரா? இவன் எதுக்கு ஹீரோவை அட்டாக் பண்ணணும்னு நமக்கு பல கேள்விகள் வருது. அந்த ஸ்ட்ரேஞ்சர் ஹீரோ கிட்டேருந்து தப்பிச்சு பால்கனிக்கு பக்கத்தில் பில்டிங்கோட எட்ஜில் நிற்கிறான். ஹீரோ அங்கே வந்து நான் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லி கையை நீட்டுறாரு. அப்படியே கட் பண்ணி ஹீரோயினும் ஹஸ்பண்டும் ஒரு அப்பார்ட்மெண்ட்டுக்கு வரதை காட்டுறாங்க. அவங்கள ஃபாலோ பண்ணி ஹீரோவோட அப்பாவும் அங்கே வராரு. ஹஸ்பண்ட் காரை பார்க் பண்ணுறப்ப அமளி முன்னாடி என்னை அடிச்சிடாதீங்கன்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. நான் என்ன பண்ணணும் நீ சொல்லாதன்னு ஹஸ்பண்ட் சொல்லவும் இவெல்லாம் திருந்தவே மாட்டான்ட்டு ஹீரோயின் டேசர் கன்னை எடுத்து ஹஸ்பண்டை அட்டாக் பண்ணுறாங்க. கார்லேயே அவரை லாக் பண்ணிட்டு வேகமாக ஸ்டெப்ஸில் ஏறி அப்பார்ட்மெண்ட்டுக்கு போகிறாங்க. கதவை திறந்து பேபி சிட்டரோட பேரை சொல்லி கூப்பிட்றாங்க. ஆனால் எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை. என்ட்ரன்ஸ் கிட்ட கண்ணாடி பீசஸாக கிடக்கிறத ஹீரோயின் பார்க்குறாங்க. அது ஹீரோ பல்பை உடச்சி கொட்டி வச்ச பீசஸை. ஹீரோயின் எதுக்கு ஹீரோவோட வீட்டுக்குள்ளே வராங்கன்னு நமக்கு டவுட் வரும். ஆனால் ட்விஸ்ட் என்னென்னா ஆக்சுவலாக இது ஹீரோயினோட அப்பார்ட்மெண்ட்டு தான். இவ்வளோ நேரம் ஹீரோ லேப்டாப்பும் கையுமா இருந்தது இங்கே தான். இவர் கூட இருந்த பொண்ணு இவரோட பொண்ணு ஃபேபியன் இல்லை, ஹீரோயினோட பொண்ணு அமளி. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஹீரோ கூட சண்டை போட்ட ஸ்ட்ரேஞ்சர் வேறு யாரும் இல்லை, பொண்ணை பார்த்துக்கிறக்காக ஹீரோயின் அப்பாயிண்ட் பண்ண பேபி சிட்டர். இப்போ பெட்ரூம்குள்ளேருந்து தாலாட்டு பாடுற சவுண்டு கேட்டு ஹீரோயின் போகிறாங்க. அங்கே அமளி பக்கத்தில் ஹீரோ உட்காந்துட்ருக்காரு. ஹீரோயினை பார்த்ததோ ஹலோ கிளாரா அப்படின்னு சொல்கிறாரு. ஹெல்ப்லைனில் இவ்வளோ நேரம் பேசினது இவர்கிட்ட தானே வாய்ஸை வச்சு ஹீரோயின் தெரிஞ்சுக்கிறாங்க. ஆனால் இவர் இங்கே என்ன பண்ணுறாரு? பேபி சிட்டருக்கு என்ன ஆச்சுன்னு புரியாமல் ஹீரோயின் முழிக்கிறாங்க. எங்கே உன் புருஷன்னு கேட்டு ஹீரோயின் கையில் அந்த டேசர் கன்னை ஹீரோ வாங்குறாரு. ஹீரோ தான் கேலண்டர் கில்லர்னு இப்போ தான் ஹீரோயினுக்கும் தெரிய வருது, நமக்கும் தெரிய வருது. ஸோ என்ன நடந்திருக்குன்னா ஹீரோயினோட ஒய்ஃபு டிப்ரெஷனில் சூசைட் பண்ணிக்கிட்டாங்கல்ல. அந்த டிப்ரெஷனுக்கு என்ன காரணம்னா அவங்க சின்ன வயசில் அப்பாவாலேயே அப்யூஸ் பண்ணப்பட்டிருக்காங்க. அது தெரிஞ்சும் அம்மா கண்டுக்காமே இருந்திருக்காங்க. அந்த டிப்ரெஷனோடய வாழ முடியாமல் அவங்க எடுத்த தப்பான முடிவினால தான் அன்றைக்கி ஹீரோயினோட பையன் தீ விபத்தில் இறந்து போயிருக்கான். ஆனால் பையன் மட்டும் இல்லை, ஹீரோயினோட பொண்ணு ஃபேபியனும் அன்றைக்கி ஹாஸ்பிட்டலில் இறந்து போயிருக்கா. இது ஹீரோவோட மனசை ரொம்பவே பாதிச்சிருக்கு. அதுக்கப்புறம் தான் ஃபயர் டிபார்ட்மெண்ட் கால் சென்டர் வேலையை விட்டுட்டு சேஃப்டி ஹெல்ப்லைனில் வேலைக்கு சேர்ந்துருக்காரு. டொமஸ்டிக் வயலன்ஸ்னால் நிறைய பெண்கள் பாதிக்கப்படுறது ஹீரோக்கு தெரிய வந்திருக்கு. அதுக்கு ஹீரோ ஹெல்ப் பண்ண நினச்சாலுமே அந்த பெண்கள் கோஆப்ரேட் பண்ணல. இப்படிப்பட்டவங்களால தான் அப்பாவி குழந்தைகளும் பாதிக்கப்படுறாங்கன்னு ஹீரோ தொடர் கொலைகள் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. ஹீரோயினும் ஒரு டொமஸ்டிக் வயலன்ஸ் விக்டிம்னு கெஸ் பண்ண ஹீரோ அவங்களோட அப்பார்ட்மெண்ட்டில் கேமராஸை வச்சுருந்துருக்காரு. ஹஸ்பண்ட் தினமும் ஹீரோயினை டார்ச்சர் பண்ணுறதை ஹீரோ கேமராலே வாட்ச் பண்ணியிருக்காரு. அவங்களோட கல்யாண நாளான டிசம்பர் 6ஆம் தேதி இதுக்கு ஒரு முடிவு கட்டணும்னு ஹீரோ டிசைட் பண்ணியிருக்காரு. ஹீரோவை பற்றின உண்மை தெரிஞ்சு அடுத்து கொலை நடக்கிறத தடுக்கிறதுக்காக இவ்வளோ நேரம் அப்பா ட்ரை பண்ணிகிட்டு இருந்திருக்காரு. அப்பாவுக்கு எப்படி உண்மை தெரிஞ்சுதுன்னா நியூஸில் கேலண்டர் கில்லரோட ஹேண்ட் ரைட்டிங் பற்றி சொன்னாங்கல்ல, நம்பர் 2 மட்டும் அப்படி வித்தியாசமாக போடுறது ஹீரோ தான்னு அப்பாவுக்கு தெரியும்.
நல்லா கவனிச்சிங்கன்னா டிவியில் அந்த நியூஸை சொன்னதுக்கு அப்புறம் தான் அப்பா கிட்டேருந்து ஹீரோக்கு காலே வரும். ஹீரோ ரெஸ்பாண்ட் பண்ணாதனால தான் ஹீரோவோட வீட்டுக்கு போய் அப்பா பார்த்துருந்துருக்காரு. அங்கே தான் டேபிளில் விக்டிம்ஸோட ஃபோட்டோ இருந்திருக்கு. தனக்கு உண்மை தெரிஞ்ச மாதிரியே அப்பா காட்டிக்காம ஹீரோ இப்போ எங்கே இருக்காரு, ஹெல்ப்லைனில் யார்கிட்ட பேசிகிட்டு இருக்காருன்னு தெரிஞ்சுக்க ட்ரை பண்ணுறாரு. அப்படித்தான் ஹீரோயினை காப்பாற்றலான்னு கெஸ்ட் ஹவுஸ்க்கு அப்பா போனார். ஆனால் அவரை கேலண்டர் கில்லர்னு ஹீரோயின் நினச்சி ஓடிட்டாங்க. இப்போ ஹீரோயினோட அப்பார்ட்மெண்ட்டுக்கு அப்பா வராரு. பேபி சிட்டர் பால்கனிலேருந்து விழுந்து இறந்து கிடக்கிறத அப்பா பார்க்குறாரு. அது ஹீரோ பண்ண வேலை தான். ஹஸ்பண்டு கார் கண்ணாடியை உடச்சிட்டு வேகமாக ஸ்டெப்ஸில் ஏறி மேலே வராரு. ஹீரோ கையில் கத்தியோடு நின்றுக்கிட்டு ஒன்று நீ சாகணும் இல்லைன்னா உன் ஹஸ்பண்ட் சாகணும்னு சொல்கிறாரு. நான் என் பொண்ணை கூட்டிகிட்டு எங்கேயாவது போயிடுறேன், அதுவே என் ஹஸ்பண்டுக்கு பெரிய தண்டனை தான், இதெல்லாம் நிப்பாட்டிடுன்னு ஹீரோயின் ரிக்வஸ்ட் பண்ணுறாங்க. அப்போ ஹஸ்பண்ட் பின்னாடி வந்து ஹீரோவை அட்டாக் பண்ண ட்ரை பண்ணுறாரு. ஆனால் ஹீரோ அலர்ட் ஆகி ஹஸ்பண்ட் அடித்து கீழே தள்ளுறாரு. மணி இப்போ 11:57. இந்த நாள் முடிகிறதுக்கு இன்னும் 3 நிமிஷம் தான் இருக்கு. ஹீரோயின் கிட்ட போய் நீ உன் புருஷனை கொலை பண்ணு இல்லைன்னா நான் ஒன்றை கொலை பண்ணிடுவேன்னு மிரட்டி ஹீரோயினோட கையில் கத்தியை கொடுக்குறாரு. என்னால் முடியாதுன்னு ஹீரோயின் கெஞ்சுறாங்க. உங்களை மாதிரி பெண்கள் ஃபைட் பண்ணுறதுக்கு நான் கொடுக்குற சான்ஸ் தான் இதுன்னு ஹீரோ சொல்கிறாரு. என்னோட ஹஸ்பண்ட் சாகிறனால உன்னோட ஒய்ஃப் திரும்ப வரப்போகிறதில்லன்னு சொல்லி ஹீரோயின் அழுகிறாங்க. என் ஒய்ஃப் இறந்தப்ப அவள் உயிர் மட்டும் இல்லை, என் பசங்களோட உயிரையும் கொண்டுட்டு போயிட்டா. அப்போவே என்னோட உயிரும் போயிடுச்சு. உன் பொண்ணு அமளிக்கலாம் இப்படி ஒரு அப்பா தேவையே இல்லைன்னு சொல்லி ஹீரோயினை ஃபோர்ஸ் பண்ணுறாரு. ஹீரோயின் ஹஸ்பண்ட் கிட்ட போய் கத்தியை அவரோட கழுத்துக்கிட்ட வைக்கிறாங்க. ஆனால் டக்குன்னு திரும்பி ஹீரோவோட காலில் கத்தியை குத்திட்டு தப்பிக்க ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் ஹீரோ மடக்கி பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு போகிறாரு. 2 பேரும் சாவுங்கன்னு சொல்லி கத்தியை ஓங்குறாரு. கரெக்டான டைமில் அப்பா அங்கே வந்து ஹீரோவோட தலையிலே ஷூட் பண்ணிடுறாரு. இவன் என்னோட பையன்தான், அவன்கிட்ட இருந்து உங்களை காப்பாற்ற தான் வந்தேன்னு அப்பா சொல்கிறாரு. ஹீரோயின் வேகமாக பெட்ரூம்க்கு போய் அமளியை கட்டி பிடிக்கிறாங்க. கிளைமேக்ஸில் ஹஸ்பண்ட் ஒரு ப்ரெஸ் மீட்டில் இருக்கார். அப்போ கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் எல்லாருமே அங்கே இருக்காங்க. அப்போ எல்லாரோட ஃபோனுக்கும் ஒரு ஆடியோ ரெக்கார்டிங் மெசேஜ் வருது. அது என்னன்னா ஹஸ்பண்டு ஹீரோயினை அப்யூஸ் பண்ணதுக்கான ப்ரூஃபு. ஹீரோயினும் ஹஸ்பண்டும் காரில் அப்பார்ட்மெண்ட்டுக்கு போயிட்டு இருந்தப்ப பேபி சிட்டர் கிட்டேருந்து மெசேஜ் வந்திருக்கு பார்க்குறேன்னு ஹீரோயின் சொன்னாங்கல்ல, அவங்க ஆக்சுவலாக ஹஸ்பண்ட்க்கு தண்டனை வாங்கி கொடுக்கறதுக்காக ரெக்கார்டரை தான் ஆன் பண்ணிக்காங்க. அவர் ஓவராக பேசினதெல்லாம் அந்த ரெக்கார்டிங்கில் இருக்குது. டொமஸ்டிக் வயலன்ஸ், செக்ஷுவல் அசால்ட்டுக்காக ஹஸ்பண்டை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. இந்த விஷயத்தில் ஹீரோயினுக்கு ஹெல்ப் பண்ணது லா ஃபார்ம் நடத்துகிற ஹீரோயினோட ஃப்ரெண்டு தான். தன்னோட பொண்ணு அமளிக்காக வாழ டிசைட் பண்ணது மட்டும் இல்லாமல் தனக்கு நடந்த அநியாயத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளியும் வச்சுட்டாங்க. பெண்கள் இப்படி தைரியமாக இருக்கணும், எதையும் ஸ்ட்ராங்காக ஃபேஸ் பண்ணணுன்னு தான் ஹீரோவும் நினச்சாரு. ஆனால் அதுக்காக அவர் சீரியல் கில்லராக மாறினது தப்பு தான். ஜெர்மனியில் 4ல் 1 பொண்ணுங்க ரிலேஷன்ஷிப்பில் ஃபிசிக்கல் வயலன்ஸை அனுபவிக்கிறவங்க. ஏழை பணக்காரங்கன்னு எல்லா தரப்பு பெண்களுமே பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிற மெசேஜோட இந்த படம் முடியுது. ஸோ பெண்களாக இருக்கிற நம்மளும் விக்டிமாக இருக்காமல் சர்வைவராக மாதிரி ஃபைட் பண்ணலாம். வாட் ப்ரோ, படம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், எக்ஸ்ப்ளனேஷன் எப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். டாட்டா, டேக் கேர்.